இன்னைக்கு முகூர்த்த தினம் இல்லைங்களா? மக்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்கு வசந்த பஞ்சமின்னு வேற சொன்னாங்க. அதனால மக்கள் பல்வேறு பணிகள்ல முகூர்த்த நாள்ல இங்க போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்ற பொது அறக்கட்டளை அனைவரையும் வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும், வந்து இருப்பவர்களையும், வந்து கொண்டு இருப்பவர்களையும் இப்போதே வரவேற்று அமைகிறேன். சான்றோர் பெருமக்களே, சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளையினுடைய 181வது நிகழ்வு இன்று தொடர்கிறது. இந்த 181வது நிகழ்விற்கு நாம் இன்று திருக்குறளில் 181வது திருக்குறளை பார்க்க போகிறோம். அறத்துப்பால் இல்லறவியலில் புறங்கூறாமை 19வது அதிகாரம் முதல் திருக்குறள். அறங்கூறான் அல்லது செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்று சொல்லுதல் இனிது. என்றல் இனிதுன்னே முடிச்சிடறாங்க. ரொம்ப அழகான திருக்குறள். ஒருவன் அறத்தின் சிறப்பினை கூறாமல் அறம் அல்லாதனவற்றை செய்தாலும் சரி, அவன் மற்றவனை புறங்கூறாமல் இருக்கின்றான் என மற்றவரால் சொல்லப்படும் சொல்லே இனிமை பயக்கும். ரொம்ப அழகான செய்தியை சொல்லுகிறார்கள். ஒருவன் அறத்தினுடைய சிறப்பினை கூறாமல் அறம் அல்லாதனவற்றை செய்தாலும் கூட அவன் மற்றவனை புறம் கூறாமல் இருக்கின்றான் என மற்றவரால் சொல்லப்படும் சொல்லே இனிமை பயக்கும். இதற்கு முன்னாடி அதிகாரம் வெட்காமை என்ற அதிகாரத்தை பார்த்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தில் என்ன இப்போ இங்க அறனோடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். அந்த அறம் இல்லாதவற்றை செய்தாலும் பரவாயில்லை என்று இந்த திருக்குறளில் சொல்லுகிறார். அங்க அறமில்லாதவற்றை செய்தால் என்னென்னலாம் நேரும் என்பதை விரிவாக பேசிவிட்டு இந்த புறங்கூறாமை அரண் இல்லாது செய்பவற்றை விட மிக கொடுமையானது, மிக பாதிப்பை தரக்கூடியது என்று அழகாக அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது என்று அழகாக அறம் இல்லாதவற்றை செய்தாலும் புறங்கூறாமல் இருத்தல் இனிது என்று அழகாக முடிக்கின்றார். இந்த 181வது திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த அற்புதமான நிகழ்விற்கு இன்றைய கட்டுரையாளர் 29வது காதையை பேச காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 29வது காதை வாழ்த்து காதை. இப்பதான் அறம் இல்லாதவற்றை செய்தாலும் கூட புறங்கூறாமை நன்று என்று பேசினோம். இங்க அதையும் தாண்டி ரொம்ப அழகாக வாழ்த்து கூற வேண்டும். அந்த பொருளில் அழகாக வாழ்த்து காதை அமைந்திருக்கிறது. இந்த முனைவர் வே. ராமராஜ், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, துவாரகதாஸ் கோவர்த்தன்தாஸ் வைணவ கல்லூரி, அரும்பாக்கம், சென்னை. இந்த கல்லூரியில் நாங்கள் ஒன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நல்ல சிந்தனையாளர். அந்த சிந்தனையை எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று நினைப்பவர். அப்படிப்பட்ட பெருமகனாரை அனைவருடைய சார்பிலும், சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளை சார்பிலும் வருக வருக என வரவேற்கின்றோம். வாருங்கள் ஐயா. தங்களிடம் இந்த அவையை ஒப்படைத்து இடம் சாருகின்றேன். நன்றி. தாங்கள் தொடரலாம். இந்த
நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். காப்பியங்கள் என்றால் மானுடம் எப்படி வாழ்ந்து சிறந்திருக்கிறது அல்லது எப்படி வாழ்ந்து சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற முக்காலத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெற்றியை பெற்றதுதான் காப்பியங்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான், எப்படி வாழ்கின்றான், எப்படி வாழப்போகின்றான் என்கின்ற இந்த 3 நிலைகளையும் காப்பியங்கள் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றன. அந்த வகையில் 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன மாதிரியான கற்பிதங்களை கற்றுத்தந்திருக்கின்றது, அந்த கற்பிதங்கள் நம்முடைய வாழ்வை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கின்றது, வளர்த்திருக்கின்றது, வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலைகளில் நாம் சிலப்பதிகாரத்தை பார்க்க வேண்டும். சிலப்பதிகாரம் ஒரு ஞான காப்பியம். இது ஒரு புதிய சொற்றொடர். பெருமக்கள் இதை உற்று கவனிக்க வேண்டும். சிலப்பதிகாரம் ஒரு ஞான காப்பியம். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் நிறைவு பகுதியாக வாழ்த்த பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஞான ரகசியத்தை இந்த காப்பியம் தன்னுடைய நிறைவு பகுதியிலே கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் நிறைவடைய கற்றுக்கொள்ளும் போது, நிறைவடையும் போது அவன் மனதிலிருந்து வாழ்த்து ஒன்றே வரும். இதை உணர்வுடையோர் உணர்வர். ஏனென்றால் பெருமக்கள் வாழ்த்தை மட்டுமே நமக்கு வரமாக தரக்கூடியவர்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய மனம் உயர்ந்திருக்கும். எனவேதான் இந்த காப்பியத்தின் நிறைவாக நம்முடைய இளங்கோவடிகள் வாழ்த்து காதையை வைத்திருக்கின்றார். ஒரு ஆன்மா பக்குவம் அடையும் போது, உயர்ந்த நிலையை எய்தும் போது, அந்த ஆன்மா தனக்கு ஏற்பட்ட பல்வேறு கஷ்டங்களையும் நஷ்டங்களையெல்லாம் விடுத்து அவரை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது அவரோடு வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்ந்த பல்வேறு ஆன்மாக்களை, உயிர்களை, உறவுகளை எல்லாம் வாழ்த்துகின்ற விதமாக இந்த வாழ்த்துக்காதை அமைந்திருக்கின்றது. சிலப்பதிகாரம் உலக காப்பியங்களில் ஒன்றாக வைத்து எண்ணக்கூடிய பெரும் பேறு பெற்றது. உலக இலக்கியங்களில் வைத்து போற்றப்பெற வேண்டிய ஒரு சிறப்பு பெற்றது. வீரத்துறவியாக விளங்கிய இளங்கோவடிகள் தன்னுடைய அரசை துறந்து மும்முடி வேந்தர்களையும் சேர சோழ பாண்டியர்களை ஒன்றிணைத்து இந்த மாபெரும் காப்பியத்தை யாத்து நமக்கு தந்திருக்கின்றார். இந்த காப்பியம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்னதை போல நாம் வாழ வேண்டும், அனைவரும் வாழ்த்தும்படியாக வாழ வேண்டும் என்கின்ற பேருண்மையை நமக்கு கற்றுத்தருகின்றது. சரி, இந்த முன்னுரையோடு வாழ்த்துக்காதையில் என்ன மாதிரியான செய்திகளை இளங்கோவடிகள் நமக்கு தந்திருக்கின்றார், கோவலன் கண்ணகியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை போதிக்கிறது, அந்த போதனையின் மூலம் நாம் எப்படி வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம் என்கின்ற அந்த செய்திகளை தொகுத்து வழங்குவதுதான் இந்த சொற்பொழிவினுடைய நோக்கம். என்னுடைய சொற்பொழிவை நான் 2 விதமாக அமைத்திருக்கிறேன். முதல் வகை வாழ்த்து காதையினுடைய கதை சுருக்கம். அடுத்த நிலை வாழ்த்து காதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு செய்திகள். இந்த 2 நிலைகளிலே இந்த பொழிவு அமைய இருக்கின்றது. முதல் நிலை அறிமுகம், அதாவது வாழ்த்து காதையில் இருக்கக்கூடிய கதை. வாழ்த்து காதையில் என்ன மாதிரியான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை இப்போது நிரல்பட காண்போம். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய 28 காதைகளிலும் வாழ்வின் பல்வேறு படிநிலைகள் விளக்கப்பெற்றன.
29வது காதை வாழ்த்துவதாக அமைந்திருக்கிறது. 30வது காதை நிறைவாக வரம் தருவதாக அமைந்திருக்கிறது. இதில் இந்த வாழ்த்து கதை எப்படி தொடங்கப்பெறுகிறது என்றால், தேவந்தியின் வருகை. கண்ணகிக்கு எடுக்கப்பெற்ற அந்த விழாவிலே அவள் தோழியான தேவந்தி வந்து கலந்து கொள்கிறாள். கண்ணகியை வளர்த்த காவற் பெண்டும் வந்து கலந்து கொள்கிறாள். மதுரையில் இவர்களுடன் இருந்த மாதரியின் மகள் ஐயையும் வந்து சேருகின்றார். இவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு, கண்ணகியுடனான இவர்களுடைய தொடர்பு, இவற்றையெல்லாம் இவர்கள் தொகுத்து வழங்குகின்றார்கள். இப்படியாக வாழ்த்து காதை தொடங்க பெறுகின்றது. இந்த வாழ்த்து காதையிலே கோவலனுடைய பெற்றோர், கண்ணகியினுடைய பெற்றோர், மாதவி மணிமேகலையினுடைய பெற்றோர், அதாவது மாதவி மணிமேகலை இவர்களுடைய நிலை, இந்த 3 நிலைகளிலே செய்திகள் இந்த வாழ்த்து காதையிலே தொடக்க நிலையில் அமைந்திருக்கின்றன. முதல் செய்தி கோவலன் அவர்களுடைய பெற்றோர், கண்ணகி அவர்களுடைய பெற்றோர், மாதவி மணிமேகலை அவர்களுடைய நிலை, இவற்றை கூறி இந்த வாழ்த்து காதை தொடங்க பெறுகின்றது. தேவந்தி அரற்றுதல் என்கின்ற அந்த தலைப்பிலே, செய்தவம் இல்லாதேன் தீக்கனா கேட்டனால் எய்த உணராது இருந்தேன் மற்றென் செய்தேன், அவ்வை உயிர் வீவும் கேட்டாயோ தோழி, அம்மாமி உயிர் வீழ்வும் கேட்டாயோ தோழி. அதாவது கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும் கோவலனுக்கு ஏற்பட்ட அந்த அவலத்தையும் கண்ணகியினுடைய நிறைவையும் நினைத்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்கின்ற செய்தியை பாடலின் 5 இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார் வாழ்த்து காதை. அடுத்து பாடலின் 6 காவற் பெண்டு அரற்றுவதாக, மாசாத்துவான் துறவும் கேட்டாயோ அன்னை, மானாய்க்கன் தன் துறவும் கேட்டாயோ அன்னை என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பாடலின் 6. கண்ணகி கோவலன் இவர்களுடைய தந்தையர் துறவு மேற்கொண்டு தம்மிடம் இருந்த எல்லா செல்வத்தையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு துறவு வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள் என்கின்ற செய்தியை காவற் பெண்டு அரற்றுவது மூலமாக இளங்கோவடிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக மாதவி மணிமேகனுடைய நிலையை அடித்தோழி அரற்றுதல் என்கின்ற அந்த தலைப்பிலே இளங்கோவடிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். போதியின் கீழ் மாதவர் முன் புண்ணிய தானம் புரிந்த மாதவி தன் துறவும் கேட்டாயோ தோழி, மணிமேகலை துறவும் கேட்டாயோ தோழி என்று அடித்தோழி அரற்றுவதாக இளங்கோவடிகள் இந்த செய்தியை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதாவது எல்லா நிலைகளிலும் நிறைநிலையாக துறவு என்கின்ற அந்த செய்தி, பொருளையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நாம் அதிலிருந்து விலகிவிட வேண்டும். பொருளாசை, உடலாசை, மண்ணாசை, இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அடுத்த நிலைக்கு நம்முடைய மனதை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையை இந்த அரற்றுதல் என்கின்ற அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகள், வாழ்த்து காதையின் தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அடுத்தபடியாக தெய்வ காட்சி. கண்ணகி வானத்திலே தெய்வமாக தோன்றினாள் என்கின்ற அந்த செய்தியை இளங்கோவடிகள் இந்த தலைப்பில் எடுத்து காட்டுகின்றார். எப்படி தோன்றுகின்றார் பாருங்கள். கண்ணகி என்னே இது மின்னல் குடி போன்று ஒரு காட்சி தோன்றுகிறது. மின்னல் போன்று ஒளி வீசக்கூடிய அணிகலன்களை அணிந்து கொண்டு கண்ணகி வானத்திலே தோன்றினாள் என்று சேரன் செங்குட்டுவன் அந்த காட்சியை நம் கண்களுக்கு தெரியும்படி எடுத்து காட்டுகின்றார். அந்த வரி பாருங்கள். நல்வயிர பொற்கோட்டு நாவலம் பொன்னிடை சேர் மின்னு கொடி ஒன்று மீவு சிம்பில் தோன்றுமால், மின்னல் போன்ற கொடி போன்ற கண்ணகியானவள் இந்த மாவிசும்பில் தோன்றுமால், வானத்திலே தோன்றினாள் என்று சேரன் செங்குட்டுவன் கண்ணகி தெய்வமாக தோன்றிய அந்த காட்சியை நம் கண்முன் நிறுத்துகின்றார். அடுத்தபடியாக தோன்றிய கண்ணகி என்ன கூறுகின்றார் பாருங்கள். அவன் தீதிலன், நான் அவன் மகள்.
தேராமண்ணா என்று பாண்டியனை பயமுறுத்திய அந்த கம்பீர குரல் இப்போது அங்கு பாண்டியனையும் அங்கு காட்சி கொடுக்குது. சேரன் செங்குட்டுவன் அதை காண்கின்றான். பிறகு அந்த கோயிலிலே வந்து அவள் விட்டிருக்கின்றாள். அப்போது அந்த பாண்டிய மன்னனுடைய பெருமையை எப்படி சொல்லுகின்றார் பாருங்கள். அவன் தீதிலன், அவன் தன் மகள், நான் அவனுடைய மகள் போன்றவள் என்று பாண்டியனுடைய பெருமை எடுத்து கூறுகின்றான். ஏனென்றால் தாம் தவறு செய்து விட்டோம் என்று அறிந்தவுடன் அந்த நிமிடமே, அந்த நொடியே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு அறத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தான். எனவேதான் அவன் தீதிலன் என்று அவனுக்கு சான்று பகர்கின்றாள் கண்ணகி. அந்த பாட்டு பாருங்க, 10வது பாட்டு வாழ்த்து காதையில. தென்னவன் தீதிலன் தேவரான் தன் கோயில் நல்விருந்து ஆயினான். தேவர்களுடைய அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கெல்லாம் நல்விருந்து போன்ற கோவலன் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆகினான் என்கின்ற அந்த செய்தியை இங்கு கண்ணகியினுடைய திருவாயாலேயே இளங்கோவடிகள் எடுத்து கூறுகின்றார். தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல்விருந்து ஆயினான், நான் அவன் தன் மகள் வெண்வேலோன் குன்றில் விளையாட்டு யானகலேன், அவன் ஊரிலேயே நான் நிலையாக இருப்பேன் என்று நெடுஞ்செழியனுடைய பெருமையை கண்ணகி தன்னுடைய திருவாயாலேயே எடுத்து கூறுவதாக இளங்கோவடிகள் இங்கு அமைத்து காட்டியிருக்கின்றார். அடுத்தபடியாக வாழ்த்து கூறுதல். அங்க இருக்கக்கூடிய மகளிர், சேர சோழ பாண்டிய நாட்டு இளம் மகளிர் அம்மானை பாட்டு, வல்லைப்பாட்டு, கந்துக பாட்டு என்று பல்வேறு வரிகளில், கந்துக வரி, அம்மானை வரி என்ற அந்த தலைப்புகளிலே மூவேந்தர்களுடைய பெருமைகளையும் பாடுவதாக வாழ்த்து கதையில் இளங்கோவடிகள் நமக்கு அமைத்து காட்டியிருக்கின்றார். அந்த பாட்டுல பாருங்க, சேரன் சோழன் பாண்டியன் இந்த 3 வேந்தர்களுடைய பெருமையை எடுத்து காட்டுறாங்க. பழி துடைப்பதற்காக உயிரை தந்தான் பாண்டியன், பத்தினி தெய்வத்திற்காக வடநாடு சென்றான் சேர அரசன், கண்ணகியின் பிறந்த ஊர் புகார் நகர், அது சோழ தேசத்திலே இருக்கிறது. எனவே இந்த 3 நாடுகளையும் 3 வேந்தர்களையும் நாம் வாழ்த்த வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வாழ்த்துகின்ற அந்த நிலை இளங்கோவடிகள் இங்கு எடுத்து காட்டுகின்றார். அம்மானை வரியிலே அமைந்திருக்கக்கூடிய பாடல் சோழர்த்தம் சிறப்பை அம்மானை வரியிலே இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார். அம்மானை பாட்டு வினா ஒன்று தொடுத்து அதற்கு விடை பகர்வது போன்று அமைந்திருப்பதுதான் அம்மானை. அந்த வடிவத்திலே விண்ணவருக்காக அசுரர்களை எதிர்த்து அவர்களுடைய எயிலையெல்லாம் அழித்தவன் யார்? அவன்தான் சோழ மன்னன். புறாவின் உயிரை காப்பாற்ற தன் சதையையே அறுத்து கொடுத்த சிபி சக்கரத்தி யார்? அவன்தான் சோழவேந்தன். பசுவின் துயர் துடைக்க தன் மகனையே தேர்காலில் கொண்டு போய் வைத்தவன் யார்? அவன்தான் சோழவேந்தன் மனுநீதி சோழன். இமயமலையிலே புலிக்கொடியை கொண்டு போய் நட்டவன் யார்? அவன்தான் கரிகால் சோழவேந்தன். இப்படி சோழ மன்னனுடைய பெருமையை அம்மானை பாட்டிலே இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார். அடுத்ததாக கந்துக வரியிலே பாண்டியனின் பெருமையை எடுத்து பாடுகின்றார்கள். தென்னவன் வாழ்க தென்னவன் வாழ்க என்று எடுத்து காட்டுகின்றார்கள். பல இடங்களில் தென்னவன் வாழ்க என்கின்ற அந்த வரி காப்பியத்திலே அங்கங்கு எனால்படி எங்கும் பிரகாசமா இருப்பது போல தென்னவன் வாழ்க என்கின்ற அந்த வரி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தபடியாக ஊசல் வரியிலே சேரனுடைய வெற்றி சிறப்பை இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார். கடம்பெறிந்த காவலன்தான் சேரன் என்கின்ற அந்த செய்தியும், பாரத போரிலே இருதிறத்தார்க்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெருஞ்சோறு படைத்தான், பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்கின்ற அந்த செய்தியையும், இந்த வரலாற்று செய்தியை இந்த பதிவிலே கந்துக வரி ஊசல் வரியிலே சேரனுடைய பெருமையை இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார். 25வது பாட்டு
ஏன் இந்த பாட்டை இங்கேயே நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, உலகம், நம்முடைய பாரத மணி திருநாடு, தமிழ்நாடு, இந்த 3 நிலைகளிலும் நம்முடைய செய்தியை இளங்கோவடிகள் இங்கு ஒரு சேர எடுத்து காட்டுகின்ற பாடல் தான் 25வது பாடல். சேரனை வாழ்த்தும் போது பாட்டு பாருங்க. வன் சொல் யவனர் வளநாடு, யவனர் வளநாடுனா வெளிநாடு. வன் பெருங்கல், வன் பெருங்கல்னா இமயமலை, மொத்தமாக பாரத மணி திருநாடு. தென்குமரி அப்படின்னா தமிழ்நாடு. ஆண்ட செருவில் கயற்புலியான் மண்பதை காக்கும் கோமான் மன்னன் திறம்பாடி. சேரனுடைய பெருமையை பாட வரும்போது இந்த 3 நிலைகளில் இளங்கோவடிகள் செய்தியை எடுத்து காட்டுகின்றார். யவனர் வளநாடு, அதையும் வென்றவன் சேர மன்னன். வன் பெருங்கல், இமயமலை வரை சென்று தன்னுடைய வில்கொடியை பொருத்தியவன் சேர மன்னன். அடுத்தபடியாக தென்குமரி, மொத்த தமிழ்நாட்டையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் சேர மன்னன் என்று உலக அரசனாகவும் பாரத மன்னனாகவும் தமிழ் திருநாட்டின் வேந்தனாகவும் சேர மன்னன் இங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றான். எனவே தமிழ்நாட்டு அளவில் தான் நம்முடைய புலவர் பெருமக்கள் சிந்தித்தார்கள் என்ற நிலையை தாண்டி, இந்திய அளவிலே தான் சிந்தித்தார்கள் என்ற நிலையையும் தாண்டி, உலக அளவில் சிந்திக்கக்கூடியவர்கள் நம்முடைய புலவர்கள் என்கின்ற அந்த காட்சியை இளங்கோவடிகளுடைய பாடல் மூலமாகவும் நாம் இங்கே காணுகின்றோம். கம்பராமாயணமாக இருக்கட்டும், பெரிய புராணமாக இருக்கட்டும், திருமுருகாற்று படையாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், உலகு என்கின்ற அந்த சொல்லை முதல் பாடலில் வைத்து இந்த பெருமக்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய புலவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்காக மட்டும் பாடவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் முதலாக வைத்து முழுமையாக வைத்து தம்முடைய பாடல்களை இயற்றி நமக்கு அருள் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக வல்லைப்பாட்டில் மூவர்த்தம் முயற்சிகளையும் வரிசைப்படுத்தி பாடியிருக்கின்றார்கள். அதாவது அந்த பாடல் வரிகளை அப்படியே படிக்க வேண்டாம் என்று பார்க்கிறேன். முழுவதுமாக வல்லைப்பாட்டில் மூவேந்தலுடைய பெருமையும் எடுத்து கூடுகின்றார்கள். இது அந்த கதை சுருக்கத்திலே நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களே அதை நாம் விரிவாக காணலாம். சரி, இப்படியாக மூவருடைய பெருமை எடுத்து பாடுகின்றார்கள். முதலிலே இந்த கதை சுருக்கத்தை நான் மீண்டும் ஒரு முறை கூறிவிட்டு சிறப்பு செய்திகளுக்கு நாம் சென்று விடலாம். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. 20 நிமிடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. நாம் 8 மணிக்குள்ள முடிக்கணும். அதனால கதை சுருக்கம், தேவந்தி வருகை, கண்ணகி கோயில்ல தேவந்தி வராங்க, அவங்களோட கண்ணகியோட வாழ்ந்த பெருமக்கள்லாம் அங்க வராங்க. அங்க வந்து கண்ணகியினுடைய பெருமையை பாராட்டி பாடுறாங்க. அதன் பிறகு மூவேந்தலுடைய பெருமையை பாடுறாங்க. அது வல்லைப்பாட்டுல, கந்துக வரியில, இப்படி பல்வேறு நிலைகளில் மூவேந்தலுடைய பெருமையெல்லாம் எடுத்து பாடுறாங்க, வாழ்த்துறாங்க. உலக நிலையிலும் இந்திய நிலையிலும் தமிழ்நாட்டு அளவிலும் இந்த வேந்தலுடைய பெருமைகளை இளங்கோவடிகள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணகி காட்சி கொடுத்த அந்த செய்தியை பாடுறாங்க. அப்படி எல்லா நிலைகளையும் வாழ்த்து விட்டு நிறைவாக மூவேந்தர்களையும் ஒரு சேர வாழ்த்துகின்ற அந்த நிலையிலே இந்த வாழ்த்து காதை நிறைவு பெறுகின்றது. நிறைவாக செங்குட்டுவன் நீடு வாழ்க என்கின்ற அந்த நிலையிலே வாழ்த்து காதை நிறைவு பெறுகின்றது. சரி, வாழ்த்துக்காதை அனைவரையும் வாழ்த்துவது என்கின்ற அந்த ஒற்றை வரியிலே நிறைவு பெறுகின்றது. இப்போது வாழ்த்துக்காதில் இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள் என்ன? முதல் சிறப்பு கூறு கற்பு. இந்த கருதுகோள் இளங்கோவடிகளுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு நிலையிலே வெற்றி பெற்றது, காப்பு நிலையில். ஏனென்று கேட்டால், கற்பு என்றால் கண்ணகி என்கின்ற அந்த நிலையில் இளங்கோவடிகள் இந்த வாழ்த்து காதையிலும் அந்த கற்பு கடம்பூண்டு காதலன் பின் போந்த பொற்கொடி என்று வாழ்த்து காதையில 4ஆம் பாடலிலே எடுத்து காட்டுகின்றார். கற்பு கடம்பூண்ட, கற்பு என்றால் என்ன என்று மூவாவும் கூறுவார். இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது நன்றாக பயன்படும். இப்போது நாம் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, மூவாவனுடைய கருத்து இது. கற்பு என்றால் என்ன? நாம் இப்பொழுது யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவருக்கு நாம் உண்மையாக இருத்தல் என்பதுதான் கற்பு.
அதாவது பல்வேறு உடலியல் ரீதியான மன ரீதியான பல்வேறு முரண்பாடுகளுக்கு இப்போது இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் பல்வேறு வாய்ப்புகள் வசதிகள் வந்துவிட்ட பிறகு நம்முடைய மனதை நாம் நெறிப்படுத்தி வாழ்ந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி நெறி பிறந்து சில பணிகளில் சிலர் ஈடுபட்டு விட்டால் அதையே நினைத்து குற்ற உணர்விலே நாம் குறுகி போகாமல் புது வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக நிறைவாக வாழ வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டுகின்றார். கற்பு என்பது இப்போது நாம் வாழக்கூடியவரோடு உண்மையாக வாழ்தல், நேர்மையாக வாழ்தல் என்று எடுத்து காட்டுகின்றார். இளங்கோவடிகள் இங்கு கண்ணகியினுடைய கற்பு திறமையை எப்படி எடுத்து காட்டுகின்றார்? கோவலன் வேறொரு பெண்ணிடம் சென்று மாதவிடம் சென்று அவளோடு வாழ்ந்திருந்தாலும் அனைத்தையும் இழந்து திரும்பவும் வந்து கண்ணகியிடம் அவன் சேருகின்றான். அவன் வா என்று சொன்ன உடனே வியாபாரம் செய்து நாம் வெளி பகுதியிலே சென்று வாழ்ந்து கொள்ளலாம் என்று அவன் அழைத்த உடனே கண்ணகி தன் கணவன் அழைத்தால் முழுவதுமாக கணவனுடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பளித்து நடக்க வேண்டும் என்கின்ற அந்த மரபு நன்றாக கவனிக்கணும். மனைவி சொல்ற பேச்ச கணவனும் கேட்கணும், கணவன் சொல்ற பேச்ச மனைவியும் கேட்கணும். ஆனால் மரபு என்றால் கணவன் சொன்னால் அதை தவிர்க்காமல் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்கிய மரபு. அந்த மரபை அப்படியே கண்ணகி இங்கு ஏற்று போற்றுகின்றாள். வாழ்த்துக்காதையில் 4வது பாடல். கற்பு கடம் பூண்டு காதலன் பின் போந்த பொற்கொடி. இது இந்த வாழ்த்துக்காதில் இருக்கக்கூடிய காப்பியத்தின் ஒட்டுமொத்த கருத்தினுடைய ஒரு சாரம். அடுத்த நிலை, மூவேந்தர்களுடைய கொடியும் வாழ்த்துக்காதில் இடம்பெற்றிருக்கிறது. மூவேந்தர்கள் சூடிய மாலையும் வாழ்த்துக்காதில் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஆழி கொடி தின்தேர் செம்பியன் வலம்பு அலர்த்தார். ஆழி கொடி என்றால் புலிக்கொடி, வலம் வம்பலர்தார் ஆத்தி மாலையை சூடியவன் சோழன். அவன் கொடி அவன் சூடிய மாலை வாழ்த்துக்காதை 26 இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பாண்டிய மன்னனுடைய கொடியும் மாலையும் மீன கொடி பாடும் பாடலே பாடல் வேப்பந்தார் நெஞ்சுணங்கும் பாடலே பாடல் வாழ்த்துக்காதை 26. பாண்டிய மன்னனுடைய மாலையும் கொடியும். அடுத்தபடியாக சேரன். பணந்தோடு உலங்கவரும் பாடலே பாடல் ஆங்கு நீநில மன்னர் நெடுவில் பொறையன் வாழ்த்துக்காதை 28, 29. சேர மன்னனுடைய கொடி மாலை இவை இந்த பாடல்களே தொடர்ந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எதற்காக நான் இதை குறிப்பிட்டேன் என்றால், மூவேந்தர்களுடைய மாலையும் கொடியும் வாழ்த்துக்காதையில் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. கற்பின் திறத்தை வாழ்த்துக்காதையிலும் இளங்கோவடிகள் கூற தவறவில்லை. அடுத்தபடியாக நம்பிக்கைகள், கனவு தொடர்பான நம்பிக்கை, சகுனம் தொடர்பான நம்பிக்கைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய இலக்கிய பரப்பிலே காண கிடைக்கின்றன. அப்படி வாழ்த்துக்காதையிலும் நம்பிக்கை தொடர்பான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பாடல் எண் 5. செய்தவம் இல்லாதேன் தீக்கனா கேட்டனால் எய்த உணராது இருந்தேன் மற்றன் செய்தேன். தீய கனவு, ஏதோ ஒரு கெட்டது நடக்க இருக்கின்றது என்பதை மறைமுகமாக காட்டும் தன்மையது என்கின்ற அந்த செய்தியை இங்கே இளங்கோவடிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். கோவலன் அந்த சிலம்பை விற்க செல்லும் போது ஒரு எருது எதிரே, காளை எதிரே வந்தால் அது அவசகுனம், பசு வந்தால் நல்ல சகுனம் என்கின்ற அந்த செய்தியை இளங்கோவடிகள் இதற்கு முன்பாக எடுத்து காட்டியிருப்பார். வாழ்த்துக்காதையில் கனவு வந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த கனவு தீக்கனவாக இருந்தபடியால் இதில் ஏதோ ஒரு தீயவை நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அந்த நிலையில் இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இமயமலை. மட்டும் 6 இடங்களில் இமயமலை எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. பாடல் எண் 1. வட இமயத்து ஒரு மொழி வைத்து உலகாண்ட என்கின்ற
நிலையில் இமயமலை எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இமய நெற்றியில் விளங்கும் வில் புலி கயல் என்று உரைப்பாட்டு மடையில 9வது வரியில இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இமயமால் வரை கற்கடவுளாம் என்ற அந்த நிலையில் உரைப்பாட்டு மடை 13வது வரியிலும் இமயமலை குறிப்பிடப்படுகின்றது. பேர் இமயக்கல் சுமத்தி என்று உரைப்பாட்டு மடை 15வது வரியிலும் இமயமலை குறிப்பிடப்படுகின்றது. வடபேர் இமயமலை என்று வாழ்த்துக்கதை 2வது பாடல் 2வது வரியிலும் இமயமலை குறிப்பிடப்படுகின்றது. வடவரை மேல் வாழ்வேங்கை உற்றினன் என்று வாழ்த்துக்காதை 18லும் இமயமலை குறிப்பிடப்படுகின்றது. நல்லா கவனிக்கணும். இமயமலை, அந்த இமயமலைக்கு உள்ளாகத்தான் இறைவன் இருக்கிறார். பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா சொன்னது சரியா? நான் சொல்லல. நான் கூறும் வார்த்தையெல்லாம் இதற்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய வார்த்தை. சரிங்களா? அதனால இமயமலை, அந்த இமயமலைக்குள் அரண் இருக்கின்றான். இமயமலை இந்தியாவிற்கு அரணாகவும் இருக்கிறது, மக்களுக்கெல்லாம் அரணாகவும் இருக்கிறது. அங்க டன்னகரனா போட்டுக்கணும். இமயமலை இந்தியாவிற்கு அரணாக இருக்கிறது, அங்க டன்னகரனா. இமயமலை இந்திய மக்களுக்கெல்லாம் அரணாக இருக்கிறது, ரன்னகரனா. அரண்னா சிவன். இமயமலை சிவபெருமானுடைய வடிவம். அப்பேற்பட்ட அந்த இமயமலை பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய பரப்பிலே தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த இமயமலையிலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் சென்று சேர நம்முடைய முன்னோர்களும் அருளாளர்களும் குருவர்களும் திருவருளும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா இதுல ஞான ரகசியம் நிறைய வந்துருது. ஏன்னா இமயமலை இரு உதயம், இருதயம், இரு உதயம், பார்க்கும் கடல், பார்க்கடல், சரிங்களா? புருவ நடு, இது எல்லாமே பதிபாஷை பரிபாஷை. அப்படித்தான் இமயமலை 6 நிலைகளிலே 6 இடங்களிலே வாழ்த்துக்காதையில் இமயமலை இருக்கின்றது. அந்த இமய மலையை நாமும் பார்த்து இமைக்காமல் பார்த்து உற்று உற்று நோக்கி ஒளிவிடும் மந்திரத்தை பற்றுக்கு பற்றாக பரமன் இருக்கும் இடத்தை சிற்றம்பலம் என்று நாம் அனைவரும் சேர்ந்து கொள்வோம். சரி, வாழ்த்து காதை சித்தர்களுடைய கதையா போயிடுச்சு. அதனால திரும்பவும் வாழ்த்து கதைக்கு வந்துருவோம். புராண காட்சிகள். புராண காட்சி தேவர்களை காத்தமை, 3 மதில்களை அழித்தமை, பாரத போரிலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உணவு அளித்தமை என்கின்ற அந்த புராண செய்திகள் வாழ்த்து காதையில இடம்பெற்றிருக்கிறது. வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர்கோன் ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை, ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை, தூங்கையில் 3 எரித்த சோழன்கான் அம்மானை, சோழர் புகார் நகரம் பாடேலோர் அம்மானை. வாழ்த்துக்காதை 16வது பாட்டு. 3 எயில்களையும் எரித்தவன் அழித்தவன் என்கின்ற அந்த நிலையிலே சோழ அரசன் இங்கு குறிப்பிடப்படுகின்றான். ஓரைவர் ஈர்50 உடன்றெழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தானளித்த சேரன் புறையன் மலையன் திறம்பாடி ஆடாமோ ஊசல். வாழ்த்துக்காதை 24வது பாட்டு. பெருஞ்சோற்று உதியன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெருஞ்சோறு அளித்த அந்த புராண செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தபடியாக கடவுளர்கள். வாழ்த்து காதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடவுளர்கள் யார் என்று பார்த்தால் புத்த பெருமான், முருகன், தேவர்கள். இந்த 3 நிலைகளில் கடவுளர்கள் வாழ்த்து காதையில் குறிப்பிடப்படுகின்றனர். போதியின் கீழ் மாதவர் முன் புண்ணிய தானம் புரிந்த, போதி மரத்தடியில் அனைவருக்கும் ஞான ரகசியங்களை எல்லாம் எடுத்து மொழிந்த புத்தர் என்கின்ற செய்தியை வாழ்த்துக்காதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. வாழ்த்துக்காதை 10. அடுத்து வாழ்த்துக்காதை அதே 10ல
வெண்வேளான் குன்றில் விளையாட்டு யானகளேன். வெண்வேளான் ஞான வேலை தன் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய முருகப்பெருமான். 6 ஆதாரங்களை கொண்டவன் தான் முருகன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா. இந்த 6 ஆதாரங்களை கொண்டு அதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் ஞான வேலை கையில் ஏந்தலாம். அப்படி வேலை கையில் ஏந்திய முருகப்பெருமான் எப்படி அந்த மலையிலேயே இருப்பானோ அதுபோல் நானும் அங்கு இருப்பேன் என்கிற அந்த கண்ணகி அங்கு இருப்பேன் என்று கூற வருகின்ற அந்த செய்தியை முருகப்பெருமானுடைய வரலாற்றோடு இளங்கோவடிகள் வாழ்த்து காதையிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். வாழ்த்து காதை 10. அடுத்தபடியாக வாழ்த்து காதை 16 விண்ணவர் கோன், தேவர்களுடைய தலைவன் என்கிற நிலையிலே கடவுளர் இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்காதை 16. வாழ்த்துக்காதை 20 தேவர் ஆரமார்பன், தேவர்களால் பெற்ற ஆரத்தை தன் மார்பிலே அணிந்தவன், தேவர்களையே வெற்றி கொண்டவன் என்கின்ற அந்த நிலையிலே 20வது பாடலிலே தேவர் இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றார். வானவர்கோன் ஆம் தோல், வாழ்த்துக்காதை 27. வானவர்கோன் அளித்த அந்த ஆரத்தை தன் தோளிலே திகழும்படியாக அணிந்திருக்கக்கூடியவன் என்கின்ற அந்த நிலையிலே தேவர்கள் 27வது பாடலிலே இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அரசர்கள். வாழ்த்து காதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசர்கள் யார் யார் என்று பார்த்தோமேயானால் பல்வேறு அரசர்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்றார்கள். குறிப்பாக சேரன் செங்குட்டுவன், உரைப்பாட்டு மடை 35, 36வது வரிகளிலே சேரன் செங்குட்டுவன் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றான். செங்குட்டுவர்க்கு திறமுறைப்பர்மன். அடுத்து பாண்டியன் தென்னவன், வாழ்த்துக்காதை 11. செங்கோல் வளைய உயிர் வாழார் பாண்டியர், வாழ்த்துக்காதை 11. செங்கோல் வளைந்தால் பாண்டிய மன்னர் உயிர் வாழ மாட்டார் என்கின்ற அந்த செய்தியை வாழ்த்துக்காதை 11 எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து கனக விஜயர் என்கின்ற வடநாட்டு அரசர் பற்றி வாழ்த்துக்காதை 14 கூறுகிறது. மலையரையன் பெற்ற மடப்பாவை தன்னை நிலவரசர் நின்முடி மேல் ஏற்றினான். நிலவரசர் என்று இங்கு குறிப்பிடப்படுபவர்கள் கனக விசயர் என்கின்ற வடநாட்டு அரசர். வாழ்த்துக்காதை 14. அடுத்தபடியாக சோழ பேரரசர்கள். சிபி சக்கரவர்த்தி புறவு நிறைவுக்கு பொன்னுலகம் ஏத்த குறைவில் உடம்பறிந்த கொற்றவன், தன்னுடைய குறைவில்லாத அந்த உடம்பை குறைபடும்படியாக பருந்துக்கு அறுத்து கொடுத்த அந்த சிபி சக்கரவர்த்தி என்று அந்த அரசனும் இங்கே வாழ்த்து காதையில் குறிப்பிடப்பெறுகின்றான். அடுத்த நிலையிலே கறவைக்கு முறை செய்த காவலன் என்று வாழ்த்து 17 மனுநீதி சோழனுடைய சிறப்பை வாழ்த்து காதை 17 எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து வாழ்த்து காதை 20 தென்னவன் வாழ்க என்று சென்று பந்தடிப்போமே என்று வாழ்த்துக்காத 20, 21, 22 என்கின்ற இந்த 3 பாடல்களிலும் தென்னவன் வாழ்க என்கின்ற அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பாண்டிய மன்னனை இங்கு இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார். அடுத்து சேரன் செங்குட்டுவன் வாழ்த்துக்காதை 29 குறிப்பிடப்படுறார். சேரன் செங்குட்டுவன் உரைப்பாட்டு மடை 35, 36வது வரையிலும் வர்றாரு. வாழ்த்துக்காதை 29 சேரன் செங்குட்டுவன் குறிப்பிடப்படுகின்றார். இப்படியாக சேரன் செங்குட்டுவன், சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், கனகவிசையர், தென்னவன் அதாவது பாண்டிய மன்னர்கள், இப்படி பல்வேறு நிலைகளிலே அரசர் பெருமக்கள் வாழ்த்து காதையிலே இளங்கோவடிகளால் குறிப்பிடப்படுகின்றனர். அடுத்த நிலையிலே ஆறுகள். மனித சமுதாயம் செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ நீர் மிக மிக அவசியம். அப்படி காப்பியத்திலே, நம்முடைய சிலப்பதிகார காப்பியத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆறுகள் யாவை என்று பார்த்தோமே ஆனால் அதிலும் முக்கியமாக வாழ்த்து காதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆறுகள் கங்கை. உரைப்பாட்டு மடை 3, 4 வரிகளிலே கங்கை பேர் யாற்று கரை போகிய என்கின்ற வரியில் கங்கையாறு குறிப்பிடப்படுகின்றது. உரைப்பாட்டு மடை 16, 17 கங்கை பேர் யாற்றிலிருந்து நங்கை தன்னை நேர்படுத்தி என்று கங்கை ஆற்றிலே அந்த கண்ணகி தெய்வத்தை செதுக்க இருக்கக்கூடிய அந்த கல்லை நீராட்டி
அங்கிருந்து அதை புனிதப்படுத்தி கொண்டு வந்தனர் என்கின்ற அந்த செய்தியை இளங்கோவடிகள் கூறுவதற்காக கங்கையாறு திரும்பவும் இங்கே பதிவு செய்யப்படுகின்றது. திரும்பவும் வாழ்த்து காதையில 2, 3வது பாடல்களிலும் கங்கையாறு இங்கு குறிப்பிடப்படுகின்றது. கங்கை புனல் ஆடி என்கின்ற அந்த நிலையில் கங்கையாறு குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தபடியாக வாழ்த்து காதையிலே வையையாறு என்று வாழ்த்து காதை 11 வையையாறும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தபடியாக வாழ்த்து காதை 13 வையையாறு வாழியரோ வாழி வரிபுணல் நீர் வையை சூழு மதுரையார் கோமகன் தன் தொல்குலமே. வையையாற்றில் ஓடக்கூடிய மதுரையிலே ஓடக்கூடிய வையையாற்றினுடைய பெருமையையும் இளங்கோவடிகள் வாழ்த்து காதை 13 இங்கு எடுத்து காட்டுகின்றார். அடுத்தபடியாக வாழ்த்து காதை 14 பொருணையாற்றினுடைய பெருமையையும் இளங்கோவடிகள் எடுத்து காட்டுகின்றார். வாழியரோ வாழி வருபுணல் நீர் தன் பொருணை சூழ்தரும் வஞ்சியர் கோமான் தன் தொல்குலமே என்று பொருணையார் இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. கங்கை, வையை, பொருணை இந்த 3 பெரும் ஆறுகளும் வாழ்த்து காதையிலே இடம்பெற்றிருக்கின்றது. மொத்தத்திலே கண்ணகியினுடைய கற்பு நிலை, அரசர்கள், இமயமலை, புராண காட்சி, 3 வேந்தர்கள், நம்பிக்கைகள், கடவுளர்கள், ஆறுகள், இந்த செய்திகள் எல்லாம் வாழ்த்து காதையிலே நிறைவாக இடம்பெற்றிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக நிறைவாக இந்த வாழ்த்து காதை நமக்கு என்ன கூற வருகின்றது என்றால், இந்த காப்பியம் முழுமையும் பல்வேறு கதாபாத்திரங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சி, வருத்தம், வெற்றி, தோல்வி, ஏற்றம், இரக்கம் என்ற எல்லா நிலைகளிலும் கதாபாத்திரங்கள் வாழ்த்து காதையிலிருந்து ஒட்டுமொத்த சிலப்பதிகாரத்திலிருந்து இளங்கோவடிகள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த எல்லா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்விகள், நிறைவு குறைவுகள் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு ஆன்மா நிறைவு பெறுகிறது. ஒரு ஆன்மா தன்னுடைய நிறைநிலையை எய்தும் போதுதான் வாழ்த்துதல் என்கின்ற அந்த உயர்நிலைக்கு வருகின்றது. அப்படி அனைவரையும் தெய்வ நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு கண்ணகி வந்து விட்டாள். இதற்கு முன்பு வரை காப்பியம் முழுமை பெறாத அந்த நிலையிலே கண்ணகி மிகவும் கோபக்காரியாக, அதற்கு முன்பு மிகவும் பொறுமையானவளாக, அதற்கு முன்பு மிக பெரிய ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணாக காட்டப்படுகின்றாள். இப்படி பல்வேறு நிலையில் இருந்து அந்த கதாபாத்திரம் வளர்ந்து வளர்ந்து டெவலப்பிங் கேரக்டர், டெவலப்டு கேரக்டர் என்கின்ற அந்த நிலையிலே நாவல் எழுதுகின்ற நாவலாசிரியர் இந்த பதத்தை பயன்படுத்துவார்கள். அது டெவலப்பிங் கேரக்டர். எல்லா நிலையிலும் அந்த கதாபாத்திரம் வெற்றி, தோல்வி, கஷ்டம், நஷ்டம், உயர்வு, தாழ்வு என்ற எல்லா நிலையிலும் அந்த கதாபாத்திரம் பயணப்பட்டிருக்கும். அந்த வகையிலே கண்ணகி என்கின்ற அந்த கதாபாத்திரம் பயணப்பட்டு நிறைவாக தெய்வ நிலையை அடைகின்ற அந்த காட்சியை நாம் இந்த காப்பியத்திலே வாழ்த்து காதையிலே காணுகின்றோம். தெய்வ நிலையை அடைந்து விட்ட பிறகு மனிதர்கள் இருக்கக்கூடிய சாதாரண உணர்வில் இருந்து விடுபட்டு அனைவரையும் வாழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த உயர்நிலைக்கு கண்ணகி கதாபாத்திரம் வந்து விடுகின்றது. அந்த உயர்நிலையை அடைந்த கண்ணகி பாண்டியனையும் வாழ்த்துகின்றாள். அந்த பாண்டிய மன்னன் தான் கொன்று அச்சிலம்பு கொணர்கை இங்கு, கொண்டு அச்சிலம்பு கொணர்கை இங்கு என்கின்ற இந்த 2 நிலையிலும் எந்த வரியை அவன் சொன்னான் என்பது புலவர்கள், உரையாசிரியர்கள் பல்வேறு நிலைகளில் அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். அப்படி ஆக மொத்தம் பாண்டியனுடைய ஆணைக்கிணங்கத்தான் கோவலன் கொல்லப்பெறுகின்றான். அதையெல்லாம் மறந்து பாண்டியன் தீதிலன், நான் அவன் தம் மகள் என்று பாண்டியனையும் கண்ணகி ஏற்றுக்கொள்கின்றாள். அவனையும் வாழ்த்துகின்றாள், சேர மன்னனையும் வாழ்த்துகின்றாள், சோழ மன்னனையும் வாழ்த்துகின்றாள். ஏனென்று கேட்டால், சோழன் புகார் நகரம் அவர்கள் இருந்த இடம், பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்கள் வியாபாரம் செய்வதற்காக வந்த இடம், சேரன் கேரள நாடு அவள் தெய்வமாக ஆன இடம். எனவே இந்த 3 நிலங்களையும், அதாவது தான் வாழ்ந்த இடம், தன்னை ஆண்ட அரசர், மக்கள், நாடு மொத்தத்தையும் வாழ்த்துகின்றாள். அதாவது
நாம் வாழ்ந்த இடத்தை பற்றிய நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம சென்னையில இருப்போம், கிராமத்துல இருந்து இங்க வந்து சென்னையில போய் நாப்பா சென்னை சிட்டி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னையை நம்ம குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு வாழ்வு கொடுத்த நகரம், வாய்ப்பு கொடுத்த நகரம், அறிவை தேடி சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு செம்மாந்த நிலையை நமக்கு அளித்த நகரம் என்கிற நிலையிலே நாம் சென்னையை வாழ்த்தத்தான் வேண்டும் என்றுமே. என்ன ஒரே பொல்யூஷன், என்ன ஒரே சவுண்டு இப்படியா இருக்குன்னு சொல்லி சென்னை நகரத்தை நாம் குறை சொல்வதை இனிமேலாவது நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இளங்கோவடிகள் வழிகாட்டுகிறார். வாழ்ந்த இடத்தையும் வாழ்ந்த நாட்டையும் நல்லாட்சி செய்கின்ற அரசரையும் அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் நாம் வாழ்த்த வேண்டும் என்கின்ற நிலையிலே இளங்கோவடிகள் அந்த வாழ்த்தை நிறைவாக கண்ணகியின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே பக்குவம் அடைந்த ஒரு ஆன்மா, நிறைநிலையை எய்திய ஒரு ஆன்மா, கண்ணகியாகிய அந்த ஆன்மா அந்த மக்களை, அந்த இடத்தை, அந்த நாட்டை, அவர்களை ஆண்ட அரசரை வாழ்த்துகின்றாள். எனவே நாமும் நம்முடைய தாழ்நிலையை விட்டு அல்லது மாயையை விட்டு அறியாமையை விட்டு பக்குவம் அடைந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞர், முழுவதுமாக தன் உணர்விலிருந்து செய்திகளை எடுத்து தரக்கூடியவர். எனவே இந்த காப்பியம் எப்படி பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கடந்து வாழ்த்து என்கின்ற அந்த நிறைநிலையை வந்து எய்தியிருக்கின்றதோ, அதை போல நம்முடைய மனமும் பல்வேறு நிலைகளை கடந்து இந்த உலகத்தை நாம் வாழ்த்துகின்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? காலம் செல்ல செல்லத்தான் வாழ்த்துகின்ற மனப்பக்குவம் நமக்கு வரும். வயசானாதான் வாழ்த்தணும்னு தோணும். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அது. ஏன்னா வயசு இருக்கும்போது நாம வளரணும், நம்மள வாழ்த்தணும், நாம பெரிய ஆளு 4 பேர் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். மனம் பக்குவம் அடையும் போதுதான் அனைவரையும் வாழ்த்த வேண்டும். கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவோம், எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துவோம். இதுதான் பக்குவம் அடைந்த ஆன்மாவினுடைய நிலை, தெளிவு பெற்ற மனதினுடைய நிலை, அறிவு சிறக்க பெற்ற புத்தியினுடைய நிலை. இளங்கோவடிகள் அந்த வகையில இந்த காப்பியத்தை நிறைவாக கொண்டு வந்து நிறைவு செய்கிறார், வாழ்த்துகின்றார், அடுத்து வரம் பெறுகின்றார். 30வது காதல் எப்படி இருக்கு பாருங்க. அந்த மனம் இளங்கோவடிகள் என்கின்ற அந்த துறவி தான் வாழ்ந்த நிலத்தை, தம்மை ஆண்ட அரசர்களை, அங்கு வாழ்ந்த மக்களை, அவர்களுடைய வாழ்வை மிகச் சிறப்பாக எடுத்துக்காட்டி எல்லா நிலைகளிலும் மக்களுக்கு வாழ்கின்ற வழியெல்லாம் எடுத்துக்காட்டி நிறைவாக வாழ்ந்து நிறைவு எய்திய ஒரு ஆன்மா அனைவரையும் வாழ்த்துவதாக கொண்டு இந்த காப்பியத்தை இளங்கோவடிகள் நிறைவு நிலைக்கு கொண்டு வருகின்றார். எனவே இந்த காப்பியம் கற்போர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டக்கூடிய பெருமையை பெற்றது. எனவே இந்த காப்பியத்தை கற்போம், வாழ்வோம், பிறரையும் வாழ்த்துவோம், வாழ்த்தும்படி நாமும் மிகச் சிறப்பாக வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு, கண்ணகியினுடைய புகழ் ஓங்குக, காப்பிய ஆசிரியரான இளங்கோவலினுடைய புகழ் ஓங்குக, தமிழின் புகழ் என்றென்றும் ஓங்குக என்று கூறி வாழ்வோம், பிறரையும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, ரொம்ப அற்புதம். நன்றி, நன்றிங்க. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். வணக்கம். தாமரைக்கண்ணன் ஐயா வணக்கம். ஐயா பேராசிரியர் அவர்களுக்கு ஐயா வணக்கம். வணக்கம் பேராசிரியர். நன்றிங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். நான் வந்து வாழ்த்தத்துக்கு வயசு வேண்டாம், நல்ல மனசு இருந்தா போறோம்னு சொல்லுவேன். நீங்க நல்ல அருமையான ஒரு விளக்கம் தந்தீங்க, வாழ்த்துகள். நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சிறப்பா இருந்தது. உரிய நேரத்தை பார்த்து நீங்க முடிச்சீங்க. தொடர்க உம் தொண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
நன்றிங்க. எல்லோரும் பேசலாம், ஒவ்வொருத்தராக பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. சிறப்பா இளங்கோவடிகள் வந்து ஒவ்வொரு பாத்திரமாக மாறி எழுதுற விஷயம் அற்புதமா இருக்குது. அதே போல கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், உலகத்துல இல்லாத ஒண்ணு சொன்னோம்னா அது கடவுள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு. இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும், இல்லாத எதுவும் சொல்ல முடியாது. அதனால ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா உலகத்தில் அது இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அவர் சொல்றது. அது போல ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு விஷயத்த வந்து ஒரு மனிதன் உயர்ந்த நிலையில இருக்கிறதும் அத கண்ணகியினுடைய கருத்தை அவர் சொல்றது அற்புதமா இருக்கு. அதே போல அது சொல்லும் போது அந்தந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றாரு. அதே போல தெய்வம் அப்படிங்கிறதுக்கும் இறை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கவிக்கு சொல்லுவாரு. ஏன்னா மனிதர்களாக பிறந்து வாழ்ந்து உயர்நிலை அடைந்தவர்கள் தெய்வம், பிறவிலேயே உயர்ந்த தன்மையில் இருப்பதுதான் இறை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவர் ஏக இறைவன் அப்படிங்கிற தத்துவத்தில் அப்படி சொல்றாரு. அது உண்மைதான். எல்லாம் தெய்வம் ஒன்றுதான், உலகம் எல்லாமே சொல்லியாச்சு. நம்ம எல்லா மதத்துக்குமே இறைவன் ஒன்றுதான் அப்படின்றது உண்மைதான். ஆனா தெய்வம் நிறைய இருக்குது அப்படின்றதுல குழப்பம் வரும்போது தான் அது மனிதர்களாக பிறந்து உயர்ந்த நிலையை அடைந்ததெல்லாம் தெய்வங்கள். அதுதான் நாட்டுப்புற தெய்வங்கள், நிறைய கிராம தெய்வங்கள், குல தெய்வங்கள், அப்புறமா இது மாதிரி எல்லாமே இது மாதிரி வாழ்ந்து வாழ்க்கையில உயர்ந்த தன்மையை அடைந்த பல்வேறு தெய்வங்கள் எல்லாம் அவங்கவுங்க அந்தந்த இனக்குழுக்கள் வந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. கண்ணியும் அப்படித்தான் தெய்வமானால் அப்படின்னு இளங்கோவடிகள் அழகாக கொண்டு போறாரு. இதுல சிறப்பம்சமா நீங்க சொன்னீங்க, சிவபெருமானை பத்தி சொன்னீங்க. சிவபெருமான் ஒரு ஆரிய தெய்வம் அப்படிங்கிறது தேவத்திலே தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவருடைய வாயிலிருந்து வந்ததுதான் வேதங்கள் அப்படின்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து அவர் எப்படி இவ்வளவு தூரம் வந்து பெரிய ஆளானார்ன்றது தான் இன்னும் எனக்கு ஆப்பிடல. ஏன்னா இங்கே இருந்த தமிழன் காண்க திருநாவுக்கரசு கூட தான் சொல்லியிருக்கிறாரு, வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் வானவன்கான் வானவன்கான் வானவர்க்கும் மேலானவன்கான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் வானவன்கான் கருதுவார் இதய கமலத்து ஊரும் தேனவன்கான் அப்படி எழுதியிருக்கிறார். ஒன்னும் சொல்லல. இருந்தாலும் கூட தெய்வ இறை அப்படின்ற தன்மையில வந்து இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன், இந்திரன் இவங்க தான் இறையாக இருந்திருக்கிறாரு. கடவுளர் அப்படி சொல்றீங்களா? தெய்வம் சொல்லாது. தெய்வம்ன்றது மனிதர்ல இருந்து உயர்ந்து போன தன்மைகள் தான் தெய்வம். இறை அன்று நீலமணி மிடற்று ஒருவன் போல ஔவையார் சொல்றாங்களே, நீலமணி மிடற்று ஒருவன் போலன்னு ஔவையார் சொல்றாங்களே. சொல்றாங்க. அது வந்து இருந்தாலும் கூட அது இன்னொன்னு சொன்னீங்க, இமயமலை வந்து இமயமலையில அவர் இருக்கிறதுனால பெருமை, அவர் அங்க ஸ்டே பண்றாரு. ஆனா மலையாவே இருப்பது திருவண்ணாமலை மட்டும்தான். அதனால வந்து ரமணர் வந்து அந்த மலையை உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இல்ல இமயம் அது ரமணர் வந்து அந்த மலையை பார்த்துட்டே இருக்காரு. அவருடைய இவரெல்லாம் பக்கத்துல இருக்கிற சித்தியர்லாம் கேட்கறாங்க, சாமி என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே எல்லாரும் ஐயா நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் இல்லை, நான் வந்து நானாக இருப்பதும் அவர்தான் சொன்னார். அதனால இறைவனை காண்பது மற்றவரையிலும் இறைவனை காண்பது அப்படிங்கிறது ரமணருடைய கோட்பாடு. அப்போ அவர் சொன்னாரு, மற்ற மலைகளெல்லாம் இறைவன் போய் தங்குவதால் அந்த மலைகளுக்கு பெருமை. அது கைலாசத்துக்கு கூட அப்படிதான். அதே போல இமயமலைக்கு அப்படிதான். அவர் தங்கறதுனால தான் அந்த மலைக்கு பெருமை. அவர் மலையாக இல்லை, திருவண்ணாமலை மட்டும்தான் மலையாகவே இருக்கிறார் என்பது புராணத்துல இருந்து நீங்க பாருங்க. ஒருவேளை நான் தப்பா சொல்றேன், நீ ஒன்னா பாருங்க. அவர் ரமணர் சொன்னது திருவண்ணாமலை மட்டும்தான் அங்க மட்டும்தான் வந்து அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லி நான் அவருடைய புத்தகத்துல படிச்சிருக்கேன் நேராவே. அதனால வந்து ஏன்னா ரமணர் வந்து ஒரு அந்தனரா இருந்தாலும் கூட பூநூலை எல்லாம் அறுத்து எறிந்து விட்டு பட்டு பீடாம்பரங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு
ரொம்ப சாதாரணமான கடைசி வரைக்கும் எவ்வளவு செல்வாக்கு வந்த போதும் கூட அந்த எளிய நிலையிலே இருந்தார். அதனால தான் அவருக்கு அது மட்டும் இல்ல, 54 வருஷம் அவர் அந்த ஊரை விட்டு வெளியே போனது கிடையாது. நன்றிங்க ஐயா, வரதன் ஐயா. மற்றபடி ஐயா இல்ல இறைவன் சொன்னார்ல, அது சொல்ல இறைவன் அப்படிங்கிறதுக்கும் தெய்வத்துக்கும் இறைவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்றேன். கண்ணகி வந்து தெய்வமானால் அப்படின்னு, நம்ம கூட மனிதர்கள் தெய்வமாகலான்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அதனால இறைவன் அப்படிங்கிற முருகனும் திருமாலும் இருக்கிற போது சிவன் எப்படி இறைவனானார்ன்றதுதான் எனக்கு இன்னமும் தெரிய மாட்டேங்குது. சிவன் எப்படி தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்தார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முன்னே ராஜராஜ சோழன் மிக பிரம்மாண்டமான பெருங்கோயில கட்டியிருக்காரு. ராஜராஜ சோழன் வந்து தெய்வம் சொல்லி காதையில கூட சொல்லல. போன காதையில கூட அவர் வந்து ஓமையா தான் வராரு சிவபெருமான். நேற்று சொன்னதுல கூட நீ கூட அவர் ஓமையா தான் வருவாரு, அல்லது ஏதாவது விளக்க பொருளை தான் வருவாரு. இறைவனா வர்றதில்லை. இறைவனா திருமாலு, கொற்றவை, இந்திரன், இது மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்களாம் எங்க போவாங்க? இந்திரன் எங்க போனாருன்னு தெரியல, அவர் ஆப்பிடல. ஆனா சிவபெருமானுக்கு பெரிய பிரம்மாண்டமான கோயிலா இருக்கு. இது இடையில இருந்த வரலாறு வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணும். நன்றி ஐயா, நன்றி. சரிங்க, நன்றி நன்றி. வரதனுடைய திருவண்ணாமலை பற்று வாழ்த்துக்குரியது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதுதான் இதுக்கான விடை. ஆதி யோகியாக சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்ற அந்த நிலையில நம்ம ஐயா தாமரை கண்ணன் ஐயாவுடைய அந்த கருத்து அப்படியே ஏத்துக்கிறோம். அவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த பெருமான், இமயக் கடவுள், இமைக்கும் கடலில் இருக்கக்கூடிய கடவுள். ஐயா யாரும் பேசலன்னா நம்ம நிறைவுக்கு வந்துருவோம். ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக வாழ்த்து காதையை ரொம்ப அற்புதமாக ஒரு ஆய்வு நோக்குல ஆய்வேடு எழுதுவது போல தலைப்பை எடுத்து பிரித்து கொண்டு அது கதை சுருக்கம் சொல்லி அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு பொருண்மையும் எப்படி அமைந்திருக்கிறது, அது நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, புராணங்களாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, இப்படி கனவுகளாக இருந்தாலும் அந்த கனவுக்குள்ள வருகின்ற ஒரு உளவியலாக இருந்தாலும் சரி, இப்படி அழகாக அத்துணை பொருண்மைகளையும் எடுத்து இயம்பிய விதம் மிக அற்புதம். இறைவன் எங்கு இருந்தாலும் சரி, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம் உள்ளத்தில் இருக்கின்றானா என்ற கேள்வி மட்டுமே நாம் கேட்க வேண்டியது. அது இமயத்தில் இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில் இருந்தாலும் சரி, ஆனால் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் உள்ளம் பெருங்கோயில் என்ற சொல்லுக்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று அடியனுடைய ஒரு சிற்றறிவுக்கு வந்த செய்தி. அதனால் இறைவனை நாம் மனதிற்குள் கொண்டு வர முயற்சி செய்வோம். எத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும், இதுவரை செவி கொடுத்த சான்றோர் பெருமக்களுக்கும், வாய்மொழி மொழிந்த கட்டுரையாளருக்கும் மிக்க நன்றியை சென்னை செந்தமிழ் மன்ற பொது அறக்கட்டளை சார்பாக நன்றியை உரித்தாக்கி அமைகிறேன். இந்த நிகழ்வையும் நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை, இன்றைக்கு வாழ்த்தியாச்சு, நாளைக்கு வரம் கேட்போம், வாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாமலையாக, உள்நா முகையாக சிவபெருமான் அம்மையப்பராக காட்சி தருகின்றார். அந்த காட்சியை நாம் அண்ணாமலையிலே, உள்நா முகையிலே உற்று உற்று பார்ப்போம். சிவபெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக தரிசிப்போம், நம் தீயாக தரிசிப்போம். கலந்து கொண்ட பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி. நம்முடைய சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய நேத்து ஐயா இயக்குனருக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. 8:15 வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க ஐயா நேத்து. ஓ அதனால நீங்க இன்னைக்கு கரெக்டா கன்னு மாதிரி முடிச்சு எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுத்துருக்கீங்க. நன்றிமா நன்றி. ஐயா பேசுறதுனாலதான் சரி நான் கொஞ்சம் சைலண்டா வந்துட்டேன். வரதன் ஐயா பேசினாங்கன்னா ஒரு 1/2 hour பேசுவாங்க. எனக்காக 2 நிமிஷம். இன்னைக்கு நல்லா இருந்ததுங்க. வாழ்த்து பாடல் வந்துட்டு ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. நிதானமா நிறுத்தி எங்களுக்கு புரியும்படி தெளிவா சொன்னீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றிமா, ரொம்ப நன்றி. ஐயா ரமேஷ் ஐயா வந்துட்டு நேத்து திருக்குறள்ல ஸ்டார்ட் பண்ணி மலைப்படுகாம் நற்றினை குறுந்தொகை புறநானூறு அடுக்கிட்டே போறாங்க. ஆத்திச்சூடி வரைக்கும் கலந்து வந்துட்டாங்க. நல்ல அருமையாவும் நேத்து பண்ணியிருந்தாங்க. டைம் தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. நன்றி ஐயா ரமேஷ் ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா நன்றி. நம்முடைய சென்னை செந்தமிழ் மன்றத்துடைய இயக்குனருக்கு, நம்முடைய பெரும் பேராசிரியர்களுக்கு, மாணவன் அமர்நாத் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றிங்க, சந்திப்போங்க. நன்றி நன்றிங்க, சந்திப்போம்.